ஸோ ரேஸ் டு பிளே ஆஃப் முடிஞ்சாச்சு, 4 டீம் வந்தாச்சு. பட் இதுல முக்கியமான விஷயம் டாப் 2க்கு போறது. டாப் 2க்கு போறது தான் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. லைஃப்லயும் சரி, ஐபிஎல்லயும் சரி இன்னொரு சான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நம்பர் 4 அதாவது எலிமினேட்டர்ல இருந்து வந்து ஆடி கப் அடிச்சது இது வரைக்கும் ஒரே ஒரு டீம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்ததுல இருந்து எஸ்ஆர்எச் மட்டும் தான் அப்படின்னும் போது, அதுவே உங்களுக்கு உள்ள சொல்லுது 90% ஆஃப் த டைம் டாப் 2 டீம்ஸ் தான் ஐபிஎல்ல ஜெயிக்கிறாங்கன்றது. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு யாருக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நட்ராஜ்? சோ இப்ப இருக்கிற டாப் 4 பார்த்தோம்னா எம்ஐக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி, ஜீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி 13 மேட்சஸ் ஆடிட்டாங்க, 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ மேல இருக்கிற 3 டீமுக்கும் இன்னும் 2 பாயிண்ட்ஸ், 2 மேட்சஸ் இருக்கு. சோ அதுல இப்ப ஜிடிக்கு ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சோ மேபி ஜிடி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ்ல வந்து மேபி இந்த 1 or 2 பொசிஷன்ல ஏதாவது ஒரு இடத்த சீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆர்சிபி பஞ்சாப் ரெண்டுத்துக்குமே 17-17 இருக்கிறதுனால இன்னும் 2 மேட்ச் இருக்கு. சோ மேபி அவங்க 2 மேட்சும் ஜெயிச்சா 21-21 வந்து அவங்க மேல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா என் ஃபேவரட்ஸ்னு பாத்தீங்கன்னா குஜராத் அண்ட் ஆர்சிபி தான் அந்த டாப் பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன கேட்டீங்கன்னா வந்து குஜராத்துக்கு இந்த மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா, இந்த மேட்ச் க்ளோஸா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த மேட்ச் நம்ம இந்த வீடியோ வந்து ஜிடி எல்எஸ்சி மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மேட்ச் க்ளோஸா போகுது. இந்த மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஃபைனலா போகிறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு உள் மனசுக்குள்ள ஒரு சொல்லுது. போறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் 4 மேட்சஸ் கம்மியா ஒரு சீசன் ஜெயிச்சதே கிடையாது. இது அவங்க வேர்ஸ்ட் சீசனா இருந்திருக்கு. பட் இந்த அட்லீஸ்ட் அந்த 4 மேட்சஸ் ஜெயிச்சு தான் போவாங்க அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள சொல்லுது. ஸோ இன்னைக்கு தோத்தாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் டாப் 2ல வருவாங்களோ. ஏன்னா மும்பைக்கு நீங்க சொன்ன மாதிரி மும்பைக்கு வந்து அவங்க ஜெயிக்கலாம். அவங்க ஜெயிக்கிறத ஜெயிச்சாலுமே அடுத்தவங்க 3 பேருமே எல்லா மேட்சும் தோக்கணும்ன்ற கணக்கெல்லாம் வந்து ரொம்ப அதாவது வந்து 9 கிரகமும் உச்சத்தில் இருக்கும் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் மும்பைக்கு ராசி இருந்துச்சுன்னா மேபி வந்து அவங்க டாப் 2க்கு போகலாமே தவிர்த்து இல்லைன்னா அவங்க அடுத்தவங்க எல்லாரையும் பார்க்கணும். ஸோ என்னோட டாப் 2 பாத்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அண்ட் டிபிகேஎஸ் மோஸ்டோ இவங்க 2 பேரும் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த கப் அடிக்காத டீம் அந்த இடத்துல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னுடைய டாப் 2 வந்து ஆர்சிபி அண்ட் டிபிகேஎஸ். உங்களோட டாப் 2 வந்து ஜிடி அண்ட் ஆர்சிபி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்களே நீங்க யாரு டாப் 2 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க ஒப்பீனியன்ஸ் என் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி யார் கப் அடிப்பாங்க இந்த வருஷம் ஈசாலா இருக்கா இல்லைன்னா 6th கப் லோடிங்கா இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்தா வெற்றி செய்ய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நான் பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.